இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதியோட உடம்புக்குள்ளே வந்து வாசு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். வாசு வந்து நம்ம தமிழ், அதுக்கடுத்து நம்ம பாரதியோட அம்மா எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். மெயினாக கல்யாணத்தை நிறுத்த போகிறாருங்க. அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம புல்லட்டில் வந்துக்கிட்டு இருக்கார்ல நம்ம ஆதி, வரப்போ வந்து அந்த ரவுடியை மறைச்சி, என்னடா புது புல்லட்டாக இருக்குது, எங்கேயும் சுட்டுட்டு வந்துட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துடுறாங்க. சாவி எடுத்தோடனே நான் இப்போ பிரச்சனை பண்ணுற மூடில் இல்லை, சாவி என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கோ அப்படிங்க தள்ளி நிற்காங்க. இறங்கி வரும்போது பின்னாடி கூடி மண்டையிலே ஒரு அடி அடிச்சிடுறாரு கட்டையை வச்சு நம்ம ஆதியோட மண்டையில். உடனே மயங்கிடுவார். மயங்கின உடனே அந்த வண்டியில் தூக்கி கொண்டு போய் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்ட உடனே ஒரு ரூமுக்குள்ளே இருட்டடைஞ்ச ரூமாக இருக்குது, அங்கே கட்டி போட்டுடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி வந்து ரூமில் அழுதுகிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க வாசுக்கிட்ட. என்ன வாசு, உடனே கல்யாணம் பண்ணி உனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், என்னோட நிலைமையை பார்த்தியா, என்னை விட்டுட்டு போயிட்ட, இப்போ தமிழுக்காக இந்த வீட்டில் இருந்தால் தமிழை இப்போ அடைச்சி வச்சுக்கிட்டான் அந்த துறை, எப்படியாவது தமிழை வந்து காப்பாற்று, நீ தான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம மணி எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு அத்தனை எல்லாம் வந்துட்டார். போய் பாரதி டக்குன்னு கூட்டுவாங்க, கோயிலுக்கு போனவங்கள தாலி கட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம தனம் வந்து பாரதியை பார்க்க போகிறாங்க. போகும்போது பார்த்தா பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்க, கல்யாணம் பொண்ணு மாதிரியா இருக்க, ஒழுங்காக பூவெல்லாம் வச்சு நல்லா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் பூ மட்டும் வச்சுட்டு வராங்க. உடனே அதை பார்த்து மரகதை வந்து பார்த்தியா, என் மருமகள் எந்த மேக்கப் போடாருனாலும் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் பூசுகிறாங்க. துறைக்கும் திருநீர் பூசிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது தர சொல்கிறாரு, எப்போ நீங்கள் காரில் போங்க, நான் பைக்கில் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பைக்கில் வெளியில் ஒரு ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கா. அதை பார்த்தோன்னே ரத்தனம் வந்து சொல்கிறாரு, இதுவும் அவன் ஃப்ரெண்டு, ஏன்டா அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கூட இல்லையாடா, அப்புறம் ரவுடி பைகளாக இருக்கீங்களா, ஒழுங்காக காருக்கு பின்னாடியே பைக்கில் வரணும், இல்லைன்னு வச்சுக்கோ கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே காரில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம தமிழ் பாப்பா வந்து அழுதுகிட்டு இருக்கு. அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காங்க. அந்த ரவுடிங்க, சாப்பிட மாட்டேன் போங்கடா, குண்டா குண்டா அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே என்ன குண்டா குண்டான்னு சொல்லிட்டான்னு ஓங்கி வராது, அரைஞ்சி வர்றாங்க தமிழ் பாப்பாவை. கீழே விழுகும்போது வந்து அப்பா அப்படின்னு கத்துது. அப்பான்னு கத்துனோடனே நம்ம வாசு வந்து ஆதியோட உடம்புக்குள்ள வந்துட்டார். டக்குன்னு முழிச்சுடுறாரு. நம்ம ஆதி கண்ணு முழிச்சோடனே இவன் கண்ணு முழிச்சிட்டான்டா. கண்ணு முழிச்ச உடனேயும் துறை வந்து கால் பண்ண சொன்னான்டா, வீடியோ கால் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு துறைக்கு வீடியோ கால் போடுறாங்க. துறை வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கார்ல, வீடியோ கால் போட்டோன்னே இறங்கி பேசுகிறாரு. டேய் அவன் கண்ணு முழிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீடியோ காலில் பேசுகிறாரு. நம்ம துறையும் ஆதியும் பேசிக்கிறாங்க. என்ன ஆதி, ரொம்ப கஷ்டப்படுற போல், என்ன என்னைக்கு அடிச்சேல, அதனால தான் அவனை பழி வாங்கினேன், இதில் ஒழுங்கா கேட்டுக்கோ, காலையில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எனக்கும் பாரதி கல்யாணம் முடிய போகுது, அதுக்கடுத்து உன்னை திறந்து விட்டுருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ திருப்பி திருப்பி உடனே வாசு வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நீ திருப்பி திருப்பி தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆறாப்பில் வந்து நீ அரைப்பீடி அடிக்கும் போதே உன்னை வந்து அடித்தேன், அதை இன்னும் நீ கேட்கல, இப்போ மட்டும் நான் சொல்கிறத நீ கேட்கலாம், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னோடனே துறை வந்து ஆடி போயிடுறாரு. எப்படி நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆடி போயிடுறாரு. உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு, டேய் அவன் இது தப்பிக்க நினச்சாலும் அவனை கொண்டுருங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த துறையோட ஃப்ரெண்டு, டே என்னடா நம்ம சின்ன வயசில் பண்ணது இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது எப்படா இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் தான் தெரில போடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. பாரதி அவங்க கோயிலில் போய் கோயிலில் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, பாரதி எப்படியாவது எங்களை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி. கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அவன் மணி வந்து என்ன துறப்பையில் இன்னும் காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. ரத்தனை வந்து என்ன மாப்பிள்ள என்ன அவனை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. அதான் மாமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரு. இவனுக்கு இதே சோழியாக போச்சு, இவன் எதுலையாவது ஒரு இதில் உருப்படியாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு மணி வந்து வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெளியில் வந்து பார்த்தா நம்ம அப்போ தான் நம்ம துறை வராரு. துறை வந்தோடனே என்னடா எங்கடா போனேன் அப்படின்னு கேட்காரு. மாமா ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டவொடனே அந்த ஆதிப்பைய பிரச்சனை தான் மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து துறை சொல்கிறார். டேய் நீ நைட்டே அவங்களெல்லாம் கட்டி போட்டிருக்கேன்னு சொன்னோடனே எனக்கு பயமாயிடுச்சு, எப்படியா கல்யாணம் முடியும்னு சொல்லி தான் அமைதியாக இருந்தேன். ஆல்ரெடி நீ வந்து ஆதியை வந்து குத்துன வழக்கில் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகணும், நான் தான் உன்னை பாதுகாத்து வெளியில் விட்டுருக்கேன். இப்போ நீ திருப்பி திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்கோ, கடைசியில் ஏதாவது இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்து ஏதாவது உன் பேர் வெளியில் வந்துச்சுன்னா கடைசியில் எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா அப்படிலாம் ஒன்றும் வராது மாமா, விடு மாமா, நீ தேவையெல்லாம் பேசாத மாமா அப்படிங்க. அங்கே ஒரு ரொம்ப உங்கள் அப்பனை தெரியுமில்ல, உங்கள் அப்பன் ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி மாமா அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே போயிருந்தாங்க. அடுத்து வந்து ஐயரெல்லாம் மந்திரம்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பொண்ணை கிளப்பி கூட்டுவாங்க சொல்கிறாங்க. பொண்ணு அங்கிட்டு கிளப்புறதுக்கு நம்ம லதா கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம பாரதியை, பாரதி என்ன ஒரு மாதிரி இருக்க, தமிழ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தமிழ் எங்கேன்னு கேட்டவொடனே பாரதிக்கு வந்து முகம் ஒரு மாதிரி மாறிடுது. என்ன தமிழ் கேட்டவொடனே முகம் ஒரு மாதிரி மாறுது, என்ன பாரதி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லடி, அதாவது தமிழுக்கு நேற்று நலங்கு வைக்கும் போதே அவளுக்கு விருப்பம் இல்லை, ஒரு மாதிரி தானே இருந்தா, அவளுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால் நான் தான் துறைக்கிட்ட சொல்லி அவங்க எங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டேன், அதனால தான் தமிழ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சரி வா கிளம்புன்னு அவங்க கிளம்ப போயிருந்தாங்க. அடுத்த சீனில் வந்து ஐயர் வந்து மாப்பிள்ளையை கூட்டுவாங்க அப்படின்னு கத்துறாங்க. டேய் துறை இங்கே வாடா அப்படின்னு மணி கூப்பிட்றாரு. உடனே இந்த வாரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிட்டுருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.